யோபு 42 அதிகாரம். யோபு 42 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான செப்பாகும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். நீ மிகவும் தொட்ட அந்த வார்த்தை 9ஆம் வசனத்தில் இருக்கிறது, கடைசி பகுதியிலே. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபோட முகத்தை பார்த்தார். ஒரு சிறு சம்பவத்தை கூட அந்த இடத்தை நான் சொல்லுகிறேன். நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது மாணவர்களாக சேர்ந்து ஒரு சிலருக்கு சாதகமாக ஸ்ட்ரைக் செய்தோம். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலே கல்லூரியிலிருந்து என்னை நீக்கிவிட்டார்கள். நீக்கிவிட்டவுடன் வீட்டிலிருந்து உங்க அம்மா இல்லாட்டி அப்பா யாராவது கூப்பிட்டு வந்தா தான் நான் வந்து உங்களை கல்லூரியில சேர்ப்போம்னு சொல்லி பிரின்சிபால் வந்து சொல்லிட்டாரு கண்டிப்பா. அப்புறம் எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன். உடனே எங்க அம்மா வந்தாங்க. கல்லூரி காலேஜுக்கு வந்து பிரின்சிபால்ட்ட வந்து அம்மா வந்து பேசினாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு பரிவா அன்பா, ஐயா இந்த மாதிரி என் பையன் தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு இடம் அவனை மன்னிச்சுட்டு அவனை கல்லூரியில் மீண்டுமாக சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து பிரின்சிபால்ட்ட வந்து பரிந்து பேசினாங்க. எங்க அம்மாவோட அன்பான அந்த பணிவான அந்த முகத்தை பார்த்துட்டு அந்த பிரின்சிபால் சொன்னாரு, அம்மா உங்க முகத்துக்காக தான் அந்த பையனை விடுறேன், இல்லாட்டி நான் கல்லூரியில இருந்து நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது எங்க அம்மா அன்னைக்கு பேசின அந்த வார்த்தை, அந்த பிரின்சிபால் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்னைக்கு பிரின்சிபால் சொன்னாரு, உங்க முகத்துக்காக நான் அந்த பையனை விட்டுறேங்க, அந்த பையனை வந்து மீண்டுமா நான் கல்லூரியில சேர்த்துக்கிறோம், தொடர்ந்து அவனால் படிக்க முடியும் சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே போல ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபோட முகத்தை பார்க்கிறார். யோபு என்ன பேச போறாரு, யோபு என்ன செய்ய போறாரு. தன்னுடைய மகனாய் அந்த யோபோட வார்த்தை சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யோபு வந்து மிகவும் வந்து சாத்தானால சோதிக்கப்பட்டு மிகவும் ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுறாரு. அவருடைய பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிருது. யோபு உடம்பு வந்து பாதிக்கப்பட்டு உடம்பு புறம் கொப்பளங்களும் பருக்களுமா மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்து அவனை விசாரிக்க வர்றாங்க. நலம் விசாரிக்க வர்ற போது அவங்க அப்படியா வந்து யோபு பத்தி அதிகமா குறை சொல்றாங்க. நீ வந்து நீதிமானா நடக்கல, நீ நீதிமானா நடந்திருந்தேன்னா தேவன் உனக்கு அனுமதித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனை கஷ்டப்படுத்துறாங்க. அதெல்லாம் யோபு கேட்டு மனசுல ரொம்ப வேதனை உற்சவனா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து சொல்றாரு, அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க பேசல, அவன் நிதானமாய் பேசினான், நீங்க நிதானமா பேசல, உங்க மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு. அதே நேரத்துல நீங்க போய் பலிகளை செலுத்தி யோபுடத்துல போய் பலிகளை செலுத்துங்க, அப்பொழுது யோபோட முகத்தை நான் பார்ப்பேன். யோபு உங்களுக்காக ஒருவேளை பரிந்து பேசினான் என்றால் நான் உங்களுக்கு வரவிருந்த அந்த ஆக்கினை வரவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியா சொல்றாரு. ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு யோபுவை போய் பார்க்கிறாரு. யோபுவோட முகத்தை வந்து பார்க்கிறாரு. தன் தாசனாகிய யோபு எப்படி வேண்ட போகிறார் என்று, எப்படி தன்னிடத்துல வேண்டிக் கொள்ள போகிறான் என்பதை அவர் ஆர்வமோடு பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி பார்க்கிற போது ஒருவேளை யோபு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இந்த நண்பர்களை தான் என் மனசை போட்டு காயப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, ஆண்டவரே நான் நீதிமானா நடந்தேன், ஆனாலும் இவர்கள் வந்து என்னை வந்து குறை சொல்லிட்டாங்க, இவங்களை என்னை வேதனைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட நண்பர்களை பத்தி யோபு சொல்லவே இல்லை. மாறாக யோபு என்ன சொன்னாரா, 10ஆம் வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு என்ன செய்தானா, தன்னுடைய சிநேகிதருக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்தானா. அந்த வேண்டுதல் ஆண்டவர் பார்க்கிறாரு, யோபின் முகத்தை பார்க்கிறாரு.
இன்றைக்கு நம்முடைய முகத்தை கூட ஆண்டவர் பார்க்கிறார். இன்று நம்முடைய முகத்தை, நம்ம ஒவ்வொருடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க நம்ம எப்படி வேண்டுதல் செய்கிறோம்? நம்மை காயப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலே, நம்மை குற்றப்படுத்தியவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படியாக வேண்டுதல் செய்கிறோம்? பிரியமானவர்களே, இன்று நாம் ஜெபிக்கிறோம். தினமும் காலையில இருந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய நண்பர்களுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார், அவர்களை கஷ்டப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலே. யோபும் கூட அப்படியா என்று சொல்லுகிறார். யோபின் முகத்தை பார்க்கும்போது யோபு அவன் நண்பர்களுக்காக பரிந்து பேசி நண்பர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தார். அப்பொழுது தேவனுடைய கோபம் திரும்பிற்று, அவர்களையும் மன்னித்தார், யோபுவோட சிறையிருப்பையும் அவர் மாற்றினார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மை குத்தினவர்கள், நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் யார் நம்மை காயப்படுத்தி இருந்தாலும் அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய முடியுமா? அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி வேண்டுதல் செய்யும் போது தேவன் அவர்களையும் மன்னிப்பார். நம்முடைய சிறையிருப்பையும் அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றும் போது நமக்கு களிப்பும் சந்தோஷமும் உண்டாகும் என்று பார்க்கிறோம். அப்பொழுது நம்முடைய சிறையிருப்பை நம்ம அநேகர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு வியாதியினால் பிடிபட்டு இருக்கிறார்கள், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது தன்னை குத்தினவர்கள், நம்மை காயப்படுத்தினவர்களுக்காக அவர்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் 10ஆம் வசனத்தில் சொன்ன பிரகாரமாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்று நம்முடைய ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அந்த 9ஆம் வசனத்தில் கடைசியில் சொன்ன பிரகாரம் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அந்த யோபின் முகத்தை பார்த்த பிரகாரமாக இன்று நம் ஒவ்வொருவருடைய முகத்தையும் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வேண்டுதல் செய்கிறோம், எப்படிப்பட்ட பரிந்து பேசுதலை நாம் மேலெடுக்கிறோம், யாருக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய குத்தினவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா, அவர்களை மன்னிக்கிறோமா என்று தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய முகத்தை அவர் பார்க்கும்போது அது அவருக்கு பிரியமான ஒரு முகமாக இருக்கும்போது, அவருக்கு பிடித்தமான ஒரு ஜபமாக இருக்கும்போது அவர் நம்முடைய சிறையிருப்பை இன்று இப்பொழுது மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது யோபுவோட இருந்த மிகப்பெரிதான ஒரு சிறந்த ஒரு நல்ல குணம். அவன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தவன், பரிந்து பேசினவன். இந்த ஒரு குணத்துல மாத்திரம் யோபு மிகவும் சிறப்பானவனாக இல்லைங்க. இந்த அநேகர் குணம் அதை கூட நாம் சிந்திப்போம். இது மிக முக்கியமான நம்மை தொடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோபு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்படிப்பட்ட கடைசியில ஒரு ஜெபத்தை ஏற்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோபுவை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். எப்படியாக யோபு 1:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனே சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் தாங்க யோபு. தேவன் அப்படியே சாட்சி கொடுக்கிறார், சாத்தானிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்ற ஒரு மனிதன் யோபு. தேவனே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. இன்று நம்மையும் குறித்து கூட தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். தேவன் ஏன் சாட்சி கொடுத்தார், அவனிடத்துல எப்படிப்பட்ட நல்ல குணங்கள் காணப்பட்டது, அதை கூட நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த குணங்கள் நமக்குள்ளாக நாம் வர வைப்போமானால் நாமும் நம்முடைய சிறையிருக்கும் மாறக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, முதலாவது காரியத்தை பார்க்கிறோம். யோபு 1:4-5. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு என்ன செய்வாராங்க? யோபுக்கு 7 மகன்மார்கள் 3 மகள்கள், மொத்தம் 10 பேர் யோபுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த பிள்ளைகளை எல்லாம் யோபு என்ன செய்தாரா, ஒன்று கூட செய்கிறார். இந்த இடத்துல பார்க்கணும் என்றால் ஒவ்வொருத்தருடைய வீட்டுல போவாங்களாம். இன்னைக்கு முதல் நபரோட வீட்டுக்கு சென்று அவங்க எல்லாரும் 10 பேர் போய் அவங்க வீட்டுல எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முதல் காரியம்
வசனம் சங்கீதத்தில் அப்படியா சொல்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது அத்தனை பெரிய இன்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே சகோதரர்களை, தன்னுடைய பிள்ளைகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தகப்பனாக யோபு காணப்படுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் ஒன்றிணைத்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒரு விருந்து முறை அனுசரிக்கும்படியாகவும் தங்கள் ஒன்றுக்குள்ளாக சகோதர பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் மாற்றி இருந்தார் தன்னுடைய பிள்ளைகளை. அப்படியா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களை? நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படியாக ஒன்றிணைக்கிறோம்? அவர்களுக்குள்ளாக அந்த சகோதர பாசத்தை நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோமா? அவர்கள் இணைந்து சகோதர பாசத்தோடு இருக்கிறார்களா என்று நாம் பார்க்கணும். யோபு அதை செய்து கொண்டிருந்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார், அந்த பிள்ளைகளும் அதை செய்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது பார்க்கிறோம் 5ஆம் வசனத்திலே, அவர் ஒவ்வொரு நாள் விருந்து முடிந்த பின்பாகவும் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தேவனை தூசித்திருப்பார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருப்பார்களோ என்று தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். இரண்டு காரியத்தை பார்க்கிறோம். சகோதர பாசத்தை விதைக்கிறவனாக இருந்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யோபு. இரண்டாவதாக, தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று அஞ்சி தேவனுக்கு பலிகளை இட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் பிரியமானவர்கள். அப்படிப்பட்டவர்களாக நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுக்காக ஒரு சகோதர பாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பயப்படும் பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை அவர் பார்க்கும்போது நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சாட்சி கொடுப்பார். இவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகியவனுமானவன் என்று நம்மை குறித்து கூட தேவன் சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருப்பான் பிரியமானவர்களே. இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபுவுக்கு எல்லாமே போயிருச்சுங்க. சாத்தான் யோபு சோதனைக்கு உட்படுத்தி வேண்டிக் கொண்டான் கர்த்தரிடத்துல. கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவனிடத்துல எல்லாமே போய்விட்டது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சமயத்துல யோபு என்ன சொல்கிறார் பாருங்கள். நிர்வாணியாய் என் தாயின் வச்சிலிருந்து வந்தேன், இப்ப நிர்வாணியாய் என் தாயின் நிர்வாணியாய் திரும்புவேன் என்று சொல்லி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம்? எல்லாமே இழந்து விட்ட போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னார். நாம் யோபுவை போல எல்லாம் இழந்து விட்டோமா என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. யோபுவுக்கு வந்த சோதனைகள் ஒரு சிறு சோதனை கூட நமக்கு வந்ததில்லை. ஆனா யோபு அவ்வளவாய் எல்லாராலும் எல்லாவற்றையும் இழந்தவனா நிற்கிற இடத்துல கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நாமும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எப்பொழுதும் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. வெறும் வார்த்தையினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியாய் சொல்லுகிற போது தேவன் நம்மை பார்த்து சொல்வார், இவன் சன்மார்க்கனும் உத்தமன் என்று நம்மை பார்த்து தேவன் சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக ஒரு காரியத்தை கொடுத்து கூட பார்ப்போம். யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு மூன்றாவது ஒரு காரியம், ஒரு சாட்சி உள்ளவராக இருக்கிறார். எப்படி என்றால், தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. யோபுவோட மனைவி ஒருவேளை அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் யோசித்து பார்ப்போம், தன்னுடைய 10 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். ஒரு தாயாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவள் எவ்வளவா வேதனைப்பட்டு இருப்பாள். அந்த வேதனையின் மத்தியிலும் கூட அவள் அப்படியே சொல்றா, அவள் அநேக முறை அவனை தூசித்திருக்கலாம் யோபுவை. நீ என்ன நீதியா அவர் கூட நினைத்திருக்கலாம் விரோதத்தில், நீ என்ன நீதியோட நடந்த, ஆண்டவன் இப்படி விட்டாரே, நீ தேவனை தூசித்து உன் ஜீவனை விற்று, உனக்கு தான் ஆண்டவர் எந்த நன்மையுமே செய்யலையே, உன் குடும்பத்தையும் ஒண்ணுலாம் ஆக்கிட்டாரு, உன்னுடைய செல்வங்கள்லாம் பறிக்கப்பட்டு போய்விட்டது, உன்னுடைய பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க, நம்முடைய பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க, நீ இன்னுமா தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய், நீ தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று அவர் சொல்கிறாரை பார்க்கிறோம். அப்பொழுது கூட அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கூட யோபு எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ ஏன் இப்படி நீ தெரியாம பைத்தியம் மாதிரி பேசுற, அவர் கையில நன்மையை பெற்றோமே தீமையை பெற வேண்டாமோ என்று சொன்னார். எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பாருங்கள். நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கிறோம் பிரியமானவரே? இன்று இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூட குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டிய அனைவரும் இருக்கிறார்கள். கணவன் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், மனைவி மகன் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நன்மைகள் தேவைப்படுகிறது, தேவைகள் இருக்கிறார்கள், சுகமடைய தேவைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன் வீட்டில் இருப்பவர்கள் இப்படியாக சொன்னார், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் ஜெபமா, தினந்தோறும் ஜெபிக்கிற, என்ன முன்னேற்றம் நம்ம குடும்பத்துல வந்திருக்கு, எனக்கு எதுவுமே நடக்கலையே
அப்படி சொல்லி கொண்டிருந்த போதும் கூட அந்த டயத்துல கூட யோபு இப்போ நான் பேசுவோம் பிரியமானவர்களே, யோபு தன் வார்த்தையினாலே ஒரு பாவம் செய்யவில்லை. அவன் அருமையா பார்க்கிறோம், தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை. அவர் அமைதியா இருந்தார். அந்த சூழ்நிலையில் கூட மனைவியை ரொம்ப நிதானமா அவர் பேசுறார். நிதானமாக அந்த விஷயத்தை அவர் கையாண்டார் என்று பார்க்கிறோம். தேவனிடத்தில் நன்மை பெற்றோம், தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அப்படியா அவர் நிதானமாய் பேசக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றும் நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இருப்போம் என்றால் நாம் நிதானமான பிரதியுத்தரம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நிதானமாக நாம் பேச வேண்டும். அப்படி பேசும்போது மனைவியை கூட ஆண்டவர் மனைவியை கூட அவள் பேசுகிற பேச்சுக்கு ஆண்டவர் அவளை தண்டிக்கவில்லை. கடைசியாக பார்த்தோம் என்றால் 2வது முறையும் அவருக்கு 10 பிள்ளைகளை இந்த மனைவியை வைத்து அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 42ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கடைசி பகுதியிலே. அப்படியாக அவர் நிதானமாய் பேசக்கூடியவனாக இருந்தார். பிரியமானவர், 3வது சாட்சி, இப்படியாக நாம் நிதானமாக பிரதியுத்தரம் சொல்வோமானால் தேவன் நம்மை பார்த்து கூட நீ உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயப்படுகிறவனுமா இருக்கிறவன் என்று தேவன் நம்மை கொடுத்து சாட்சி சொல்லக்கூடியவராக இருப்பார். பிரியமானவர்களே, நாம் நிதானமான பிரதியுத்தரம் அது தேவனுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படிப்பட்ட பிரதியுத்தரம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, அடுத்த நாம் வாசிக்கிறோம் யோபு 19 25 26. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபு அப்படியா சொல்கிறார். உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா பருக்களும் கொப்பளங்களும் வந்துருச்சு. சிரட்டை வச்சு அவர் சுரட்டி கொண்டிருக்கிறார் அந்த வேதனையின் மத்தியிலே. அப்ப கூட அவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோபுடைய விசுவாசத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் நம்ம இப்படியாய் சோதனைக்குள்ளாக நம்மை கடத்தி விட்டாரே, நம்ம சென்று விட்டோமே, நம்மளுடைய எல்லாம் சூழலிலும் மாறி போய்விட்டது, பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பறி போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது, ஒன்றுமில்லை, மனைவியும் தூசித்து விட்டார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவன் ஒருவேளை நினைத்திருக்கான், நானா இருந்தால் அப்படி நினைத்திருப்பேன், ஐயோ தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரே, தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கூட நாம் கேள்வி கேட்டிருப்பேன். ஆனால் அந்த இடத்துல யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த தோல் முதலானவைகள் அழி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று அவர் அறிக்கை செய்யக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக யோபு காணப்பட்டார். பிரியமானவர்களே, யோபு போல நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை விட்டு செல்லவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார், நம்ம ரட்சித்தவர் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த உறுதி நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு போல நாம் பாதிக்கப்பட்டோம் என்றால் நாம் எப்படி எந்த வார்த்தையை நாம் பேசுவோம்? தேவன் இருக்கிறாரா இல்ல நமக்குள்ள சந்தேகம் வரும் கண்டிப்பாக. ஆனா அப்படி சந்தேகம் வந்த போதும் கூட யோபு தன் வார்த்தையினாலே அவன் பாவம் செய்யவில்லை, அவன் அறிக்கை செய்யவனாக இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவன் உள்ளத்திலும் விசுவாசித்திருந்தான், அவரை நான் கடைசி நாட்களிலே பார்ப்பேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட விசுவாசம் யோபுக்கு இருந்தது. அந்த விசுவாச அறிக்கை அவன் செய்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நாம் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொன்றை யோபு அறிந்து வைத்திருந்தான். யோபு 23:10 பார்க்கிறோம். யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவன் என்னை சோதிக்கிறார், நான் சோதித்து முடித்த பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன் என்பதை அவன் அறிக்கை செய்தான். பிரியமானவர்களே, அழகாக அந்த வார்த்தை சொல்கிறது, நான் போகும் வழியை தேவன் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பாருங்கள். அவன் அறிந்து வைத்திருந்தான், தேவன் அனுமதிக்காம தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை வந்திருக்காது என்பதை அவன் தெளிவாக அறிந்து வைத்திருந்தான். பிரியமானவர்களே, அவனுக்குள்ளாக ஒரு தெளிவு இருந்தது. தேவன் நம்மை சோதிக்க அனுமதித்திருக்கிறார், அவர் அனுமதிக்காதவர்கள் தான் நமக்கு சோதனை வந்திருக்காது, அவர் அனுமதித்ததால் தான் இந்த சோதனை நமக்கு வந்திருக்கிறது என்பதை அவன் தெளிவாக அறிந்து அறிக்கை செய்கிறவனாக இருந்தான். அவன் இப்படியாய் சொன்னான், அவர் என்னை சோதித்த பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவன் சொன்னான். அந்த சொன்னது அந்த கடைசி வசனங்களை 42ஆம் அதிகாரத்திலே அது பலித்து போனது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அறிக்கை என்று பாருங்கள். தேவன் அனுமதிக்காமல் தமக்கு எதுவுமே என்று வந்திருக்காது. பிரியமானவர்களே,
ஆக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு இப்ப நாம் வாழ்கிற வேளையிலே நாம் தேவன் நம்மை அனுமதிக்காமல் எந்த வாழ்க்கையும் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம் என்றால் தேவன் நம்மை பார்த்து கூட அப்படியாக சொல்வார், இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுமானவன் என்று இருக்கிறான் என்று தேவன் கூட நம்மை குறித்து சாட்சி சொல்கிறார் இருப்பான் என்று பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான குணம் தேவனிடத்திலே யோபுவிடத்திலே காணப்பட்டது. யோபு 31 முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 31, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி. யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து நாம் அநேகம் படித்திருக்கிறோம். யோசேப்பை குறித்து, யோசேப்பு அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன், பரிசுத்தமா எப்படி வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியும். பரிசுத்தத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்று வாழ்ந்தவர் யோசேப்பு. ஆனால் யோபை குறித்து நாம் அதிகமா அப்படி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினது கிடையாது, நம்ம அதிகமா சிந்தித்தது கிடையாது. ஆனால் யோபு குறித்த வசனம் அப்படியா சொல்கிறது, தேவனுடைய பரிசுத்தாவின் அப்படியா சொல்கிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் நினைப்பா இருப்பது எப்படி. அவன் கண்களோடு உடன்படிக்கை செய்தவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை செய்திருந்தான். பரிசுத்தமாய் வாழ்வேன், என்னுடைய கண்களாலே அசுத்தத்தை நான் பார்க்க மாட்டேன் என்பதை அவன் அறிக்கை செய்திருவான். அந்த 7ஆம் வசனம் சொல்கிறது இப்படியாய், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளை ஒட்டி கொண்டதும் உண்டானா. என் இருதயம் என் கண்ணுக்கு பின்னாடி போனதில்லைன்னு சொல்றாரு. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் கை தொலைபேசியை பயன்படுத்துகிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம். எத்தனையோ காட்சிகள் நம் கண் முன்பாக வருகின்றன. பிரியமானவர்களே, எத்தனையோ வருகின்றன. ஆனால் அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கும் போது நம்முடைய இருதயம் அது அந்த காட்சிகளுக்கு பின்பாக செல்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோபு இந்த இடத்துல அறிக்கை செய்கிறான். அப்படியே யோபு விசுவாசமா சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, என் இருதயம் என் கண்ணுக்கு பின்னாடி போச்சுன்னா நீங்க என்னைய தண்டிங்கன்னு சொல்றாரு. அப்படியா நம்முடைய கண்களோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோமா? நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தமானவற்றை பார்க்கிறதா? தினந்தோறும் நாம் எவற்றை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த அதிகாரத்தை முழுசா வாச்சோம்னா யோபு எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தார்னு பார்த்தோம்னா அப்படியா வாழ்ந்தார். யோபு காலத்துல முதல்ல யோபு புஸ்தகம் தான் எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம். வரலாற்று குறிப்புகள் அப்படியா சொல்லுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே முதலாக யோபு புஸ்தகம் தான் எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம். யோபு அப்படியா அந்த காலங்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல பலதார மனைவிகளை கூட கல்யாணம் முடித்திருக்கலாம் யோபு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோபு பரிசுத்தமாய் ஒரே ஒரு மனைவியுடைய ஒரு உத்தமனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு மனைவிதான் யோபுக்கு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு மகனாக யோபு விளங்கினார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் உத்தமன் என்று எளிதாக ஒருவரையும் சொல்ல முடியாது. தேவனே ஒருவரை கொடுத்து சாட்சி சொல்கிறார் என்றால் யோபுவுக்கு இந்த ஒரு முக்கியமான குணம் இருந்ததுங்க. தன் கண்களோடு உடன்படிக்கை செய்தவனாக இருந்தார். சாலமோனை போல அல்லங்க. சாலமோனை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருந்தார், ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் தன் கண் போன போக்கிலே அவர் வாழ்ந்து பலதார மனைவிகளை உடையவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை பின்னாளிலே மிகவும் பரிதாபத்திற்கு ஒரு நிலைமையிலே மாறி போனது என்று பார்க்கிறோம் சாலமோனுடைய வாழ்க்கை. அதற்கு காரணம் அவர் பல பெண்களை அவர் திருமணம் முடித்ததுதான் என்று பார்க்கிறோம். அவரிடத்துல உத்தமன் என்று சாலமோனை சொல்ல முடியாது, சாட்சியாக சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், யோபுவை பார்த்து இவன் உத்தமன் என்று சொல்கிறார். தன்னுடைய கண்களோடு அவன் உடன்படிக்கை செய்திருந்தவன் யோபு என்று அவர் சொல்கிறார். அந்த வசனம் அப்படியா சொல்லுது, கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது படி. நாம் இந்த பாவங்களை நாம் செய்ய மாட்டோம், ஆனால் செய்யாதவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய கண்களோடு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், எல்லாவற்றிலும் இந்த உலகத்தின் காட்சிகள், உலகத்தின் கவர்ச்சிகள் மத்தியிலே வாழ்ந்தாலும் நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கண்களை பார்த்து, நம்முடைய கண்களின் நடவடிக்கைகளை பார்த்து தேவன் நம்மை உத்தமர் என்று சொல்லுவாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதாக இருந்தால், நம்முடைய கண்கள் கவர்ச்சிக்கு பின்பாக நம்முடைய இருதயத்தை செல்லா விடாமல் பார்த்து கொண்டால் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண் போன போக்கிலே நம்முடைய இருதயம் செல்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநேக காட்சிகளை பார்க்கலாம், நம்முடைய இருதயம் அதன் பின்பாக செல்கிறதா பிரியமானவர்களை நாம் உற்று பார்க்க வேண்டும். தேவனுடைய சாட்சியை பெற வேண்டும் என்றால் நாம் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக அது விளங்கும். அடுத்ததாக பார்க்கிறோம், தேவனை அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் யோபு. ஆகையால் அவரை உத்தமன் என்று தேவன் அவர் அறிக்கை செய்கிறவராக இருந்தார். நம்ம 4 காரணங்களை பார்த்தோம். முதலாவது,
தன்னுடைய பிள்ளைகளை சகோதரத்துவத்துக்குள்ளாக யோபு வளர்த்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருந்தார். இரண்டாவது பார்க்கிறோம், யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தேவனிடத்திலே தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். தன்னுடைய மூன்றாவதாக தன்னுடைய மனைவி அவரை குறித்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போது கூட தன் வாயினால் அவர் பாவம் செய்யாத ஒரு மனிதனாக இருந்தார். அடுத்து பார்க்கிறோம், அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் என்னை சோதிக்க அனுமதித்திருக்கிறார், அவர் சோதித்த பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன் என்பதை அவர் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தின் பலனை அவர் கடைசியிலே அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக தன் கண்களோடு உடன்படிக்கை செய்த ஒரு மனிதன் யோபு. அவர் அப்படியாக ஒரு பரிசுத்தவான் என்று தேவனிடத்திலே சாட்சி பெற்ற ஒரு மனிதன். ஆகையால் தான் தேவன் சொன்னார், அவரை உத்தமன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் முதலாவது சிந்தித்த பிரகாரமாக 42ஆம் அதிகாரத்திலே யோபு இப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடையவனாக இருந்தபடினாலே யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக கடைசியிலே தன்னை பழித்து தன்னை குற்றப்படுத்திய தன்னை காயப்படுத்திய தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு பரிந்து பேசி அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு குணமுடைய ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய முகத்தை கர்த்தர் பார்த்தபோது அவருடைய முகத்தை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் மகிழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நான் அவனுடைய முகத்தை பார்ப்பேன் என்று சொல்கிறார். 42ஆம் வசனம் 42ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். அந்த 8வது வசனத்திலே அந்த யோபு, என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து அவன் முகத்தை பார்ப்பார். அந்த மன மகிழ்ச்சியான அந்த முகத்தை அவர் மன மகிழ்ச்சி அடைவார் என்று பார்க்கிறோம். அவருக்கு தெரிந்தது, கர்த்தருக்கு தெரிந்திருந்தது, தன்னுடைய மகனாக யோபு இவர்களுக்காக பரிந்து பேசுவான் என்று. அவருடைய முகத்தை பார்த்து, உங்களுக்கு வரவிருந்த அந்த ஆக்கினியை எடுத்து போடுவேன், உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அதையும் செய்து சொல்லிவிட்டு யோபுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். 10ஆம் வசனம் அப்படியா சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று பார்க்கிறோம். இரண்டும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 16ஆம் வசனம் அப்படியா சொல்கிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். எப்படி பெரிதான ஆசீர்வாதத்தை பாருங்க கர்த்தர் கொடுத்திருக்கார் என்று பாருங்கள். இன்று யோபுவை போல நம்மை பார்த்து தேவன் சொல்லுவாரா? பிரியமானவர்களே, உத்தமன் என்று சொல்வாரா? சன்மார்க்கன் என்று சொல்வாரா? தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்வாரா? பரிசுத்தமாய் வாழ்கிறவன் என்று சொல்வாரா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உடையவர்களாக நாம் இருக்கும்போது, நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள், நம்மை காயப்படுத்துகிறவர்களாக நாம் வேண்டுதல் செய்வர்களாக இருக்கும்போது, அவர்களையும் மன்னித்து நம்முடைய சிறையிருப்பையும் இன்று தேவனை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றும் போது நமக்கு களிப்பும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற போது நம் மனதிலே யார் மீதான கோபமோ யார் மீதுமோ காயமோ இருந்தால் அவர்களுக்காக முதலாவது பரிந்து பேசி ஜெபித்த பின்பாக நாம் ஜெபிகளை ஏறெடுக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு மாற்றப்படும். அது மட்டுமல்ல, யோபுவை போல உத்தம குணங்களை நாம் பார்த்த உத்தம குணங்களை கொண்டிருக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு மாற்றப்படும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். எங்களை முற்றிலும் நேசிக்கிற நல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபின் முகத்தை பார்த்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த முகத்தை பார்த்து முகம் மலர்ந்தீர் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவரே, அந்த முகத்திலே அந்த காணப்பட்ட அந்த பரிந்து பேசுதல், அவரிடத்திலே காணப்பட்ட அந்த உத்தம குணங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து ஆண்டவரே கர்த்தா, யோபின் சிறையிருப்பை நீர் மாற்றினீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தா. யோபுவிடத்திலே அநேக உத்தமமான குணங்கள் காணப்பட்டது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. யோபுவை குறித்து நீரே சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று நீர் சாட்சி கொடுத்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்டதான ஒரு சாட்சி! அப்படிப்பட்ட சாட்சியை நீர் எங்களை பார்த்தும் சொல்ல வேண்டுமே பிரியமானவர்களே. ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட பிரியமான வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டுமே. உத்தமர்கள் என்று உம்முடைய வாய் மூலமாக நாங்கள் சாட்சி பெற வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பு மாற, இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறோம். அந்த சிறையிருப்பை மாற தேவன் ஆண்டவரை அந்த உத்தம குணங்களால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்திலே நாங்கள் இன்னும் தரித்திருந்து உண்மை நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே மனமகிழ்ச்சியோடு உனக்கு மனமகிழ்ச்சி நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது எங்கள் சிறையிருப்பு மாறும், ஒவ்வொருவருடைய சிறையிருப்பும் மாற்றப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. எல்லாவற்றும் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.